நமக்கு கொடுத்துருக்க தமிழ் சிலபஸில் யூனிட் 7ல் அடுத்து நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து ஔவையார் பாடல்கள். ஔவையார் பாடல்கள் வந்து புது புத்தகத்திலே நிறைய விஷயங்கள் இருக்குது, பழைய புத்தகத்திலே இருக்குது. முதல்ல புது புத்தகத்தில் இருக்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 6ஆம் வகுப்பு அதில் 4வது பாடம், புதிய பாட புத்தகத்தில் 4வது பாடம் மூதுரை அப்படிங்கிற பாடம். டேம் வைஸில் பார்க்கும்போது 2வது டேர்மில் முதல் பாடமாக இருக்கும். இந்த மூதுரை அப்படிங்கிற நூலுடைய ஆசிரியர் யார் அப்படின்னா ஔவையார் தான். முதல்ல அவங்களுடைய நூல் குறிப்பை பற்றி பார்த்துடலாம். மூதுரையுடைய ஆசிரியர் ஔவையார். அது போக ஆத்திச்சூடி, கொன்றைவேந்தன், நல்வழி, இது எல்லாமே ஔவையாருடைய நூல்கள் தான். மூதுரை அப்படிங்கிற பாடலுடைய சொல் என்ன அப்படின்னா, அந்த சொல்லுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா மூத்தோர் கூறும் அறிவுரை. மூது உரை அப்படின்னா முதுமையான உரை, மூத்தோர்கள் சொல்லக்கூடிய ஒரு அறிவுரை அப்படிங்கிறது தான் அதோடைய பொருள். இந்த சிறந்த அறிவுரைகளை கூறுறதுனால இந்த நூல் என்ன சொல்கிறோம் அப்படின்னா மூதுரை அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கு 31 பாடல்கள் இருக்குது. அப்படின்னு ஆரம்பிக்கி 31. இப்போது அந்த பாடல் எதை பற்றி பேசுது அப்படின்னா கல்வியோட சிறப்பை பற்றி பேசுது. மாசற அப்படிங்கிறதுனா என்ன? மாசு கூட்டல் அற. மாசை களைந்து, மாசு இல்லாமல் அப்படிங்கிற பொருள். மாசுனா குற்றம் இல்லாமல். சீர்தூக்கின், ரெண்டையும் சீர்தூக்குனா அப்படின்னா ரெண்டையும் ஆராய்ந்து பார்த்தால், ஒப்பிட்டு பார்த்தால் அப்படின்னு பொருள். தேசங்கிறது நாடு, மன்னனுக்கு அப்படின்னா மன்னவனுக்கு அப்படிங்கிறது. ஸோ இது எல்லாமே எளிதான பொருள் தான். இப்போ அந்த பாடலை பார்க்கலாம். மன்னனும் மாசற கற்றோனும். இப்போ முதல்ல மன்னன் ஒருத்தர் இருக்கிறாரு, குற்றமற தெளிவாக கல்வி கற்ற ஒருவர். இப்போ இவங்க 2 பேர் இருக்காங்க. இந்த 2 பேரையும் தான் என்ன செய்கிறோம் அப்படின்னா நம்ம சீர்தூக்கி பார்க்குறோம். சீர்தூக்கி பார்த்தோம் அப்படின்னா 2 பேரையும் ஒப்பிட்டு பார்க்குறோம். மன்னனா படித்தவனா, நன்கு ஒரு தெளிவாக படித்தவன் அப்படிங்கிறதுல இல்லை எல்லாருமே அடங்க மாட்டாங்க. கல்வியை வந்து நல்ல தெளிவாக அதை உணர்ந்து, அந்த பொருளை உணர்ந்து படித்தவங்கள சொல்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது மன்னனின் கற்றோன் சிறப்புடையவன். மன்னனை விட 2 பேரையும் ஒப்பிட்டு பார்த்தா யார் சிறப்பு அப்படின்னா கற்றோன் சிறப்பு அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு அதுக்கு காரணம் சொல்கிறாங்க. மன்னனுக்கு தன் தேசம் அல்லால் சிறப்பில்லை. மன்னனுக்கு அவனுடைய தேசம்தான் சிறப்பான தேசம். அவனுக்கு அந்த தேசத்தில் தான் சிறப்பு இருக்கும். அந்த தேசத்துக்கு தான் அவன் வந்து ஒரு பெரிய ஆளாக கருதப்படுவான். அவன் வெளியில் போகும்போது அவனுக்கு அந்த அளவுக்கு இருக்காது. ஒருவேளை பக்கத்து நாடுகளில் போனால் அவனுக்கு மரியாதை இருக்கலாம். ஆனால் அதை தாண்டி போகும்போது இவன் நாட்டை பற்றி தெரியாது, இன்னொரு நாட்டுக்கு போகும்போது அவனுக்கு வந்து அந்த சிறப்பு இருக்காது. ஆனால் கல்வி கற்றவர்களுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. ஆனால் ஒரு கல்வியாளருக்கு எங்கே போனாலும் சிறப்பு அப்படிங்கிற பொருளில் தான் இதை சொல்லியிருக்காங்க. அப்போ மன்னனையும் படித்தவனே ஆராய்ந்து பார்த்தா படித்தவன் தான் சிறந்தவன் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஏன்னா மன்னனுக்கு அவன் தேசத்தில் மட்டும்தான் சிறப்பு, இவங்களுக்கு எங்கே போனாலும் சிறப்பு. நம்ம வெளிநாட்டு பயணிகள்லாம் நிறைய இடங்களில் பார்த்துருப்போம். சீன பயணிகள், வெனிஸ்லேருந்து வந்தவங்க, இப்படி இவங்கெல்லாம் ஏன் இங்கே வந்திருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த மரியாதை இருந்திருக்கு. அவங்க ஒரு ஸ்காலர், அவங்க ஒரு நல்ல கல்வி கற்றவர்களாக இருக்க போய் எந்த நாட்டிலையும் வந்து அவங்க வந்து இங்கே இருந்து இங்கே உள்ள விஷயங்களை கற்றுக்கிட்டு போய் அவங்க நாட்டில் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் அவங்க சிறப்பானவங்க அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். மன்னனையும் குற்றமில்லாமல் கற்றவரையும் ஒப்பிட்டு ஆராய்ந்து பார்த்தால் மன்னனை விட கற்றவர் சிறந்தவர். மன்னனுக்கு தன் நாட்டில் தான் சிறப்பு, கற்றவருக்கு செல்லக்கூடிய இடமெல்லாம் சிறப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போது மாணவர்கள் நூலை எப்படி படிக்க வேண்டும் அப்படின்னா மாசு உரை அப்படின்னு கிடையாது, மாசு குற்றம் இல்லாமல். இடம் எல்லாம் அப்படிங்கிறத பிரிக்கிறது எப்படி பிரிக்கணும்? இடம் கூட்டல் எல்லாம். மாசு அற அப்படின்னா மாசு கூட்டல் அறன்னு தான் கூட்டிருக்காங்க. மாசுர அப்படின்னா இது எப்படி இருக்கும்? மாசுர அப்படின்னு இருக்கும். ஸோ அதனால் மாசு கூட்டல் அற அப்படிங்கிறது தான் இதோட பொருள். குற்றம் கூட்டல் இல்லாதவர், குற்றம் இல்லாதவர். ஆனால் இவ்வளோ எளிதாலாம் அவங்க கேட்கல. அவங்க இன்னும் சொல்லப்போனால் வடமொழி புணர்ச்சிங்கிற ரேஞ்சுக்கு போயிட்டாங்க. இருந்தாலும் புத்தகத்தில் இருக்க தெளிவாக படிச்சுக்கணும். சிறப்பு கூட்டல் உடையார், சிறப்புடையார், அவ்வளோதான். அடுத்து ஔவையார் பற்றி ஒரு குறிப்பு கொடுத்துருக்காங்க. ஔவையாருடைய ஆத்திச்சூடியில் ஒரு வரி தான் என்னது? ஊக்கம் அது கைவிடை. ஊக்கத்தை எப்போதுமே கைவிடக்கூடாது அப்படிங்கிறதான் அந்த பாடலுடைய பொருள். அடுத்து 6வது பாடத்தில் அந்த உழைப்பே மூலதனம் அப்படிங்கிற அந்த கதையில் வந்து இதை கொடுத்துருப்பாங்க. ஔவையாரோட கூற்று, பாடுபட்டு தேடிய பணத்தை புதைத்து வைக்காதீர் அப்படிங்கிறது யாருடைய அறிவுரை? ஔவையாருடைய அறிவுரை. கஷ்டப்பட்டு சேர்த்து வைக்கக்கூடிய பணத்தை புதைச்சி வைக்கிறாதீங்க அப்படின்னா அதோட பொருள் என்ன அப்படின்னா அதை அடுத்தவங்களுக்கு பயன்படாத அளவுக்கு எந்த ஒரு பயனுமே இல்லாமல் அதுவே பணமாகவே இருக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக 7th இளமையில் கல் அப்படின்னு கூறியவர் யார் அப்படின்னா ஔவையார். அடுத்து ஒரு தகவல் என்ன அப்படின்னா உலகத் தமிழ்ச்சங்கம், அதில் சங்கத்தமிழ் காட்சிக்கூடம் அப்படிங்கிற ஒரு கட்டடத்தில் தனியாக இயங்கி வருது. அந்த இடத்துல என்ன இருக்குது அப்படின்னா திருவள்ளுவருடைய
ஔவையார், கபிலர் இவங்களுடைய முழு உருவ வெண்கல சிலைகள் வந்து நிறுவப்பட்டிருக்கு. யாருக்கெல்லாம்? தொல்காப்பியருக்கு, ஔவையாருக்கு, கபிலருக்கு. ஔவையாருடைய முழு உருவ வெண்கல சிலைகள் நிறுவப்பட்ட இடம் அப்படின்னு கேட்கலாம். உலகத் தமிழ் சங்கத்துடைய சங்கத்தமிழ் காட்சிக்கூடம் அப்படிங்கிற இடத்துல. அடுத்து ஔவையார் பற்றி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் நிறைய தடவை கேட்ட குறள் என்ன அப்படின்னா, அணுவை துளைத்து ஏழ்கடலை புகட்டி குறுகத்தரித்த குறள் அப்படின்னு திருக்குறளுடைய பெருமையை சொன்னவர் யார் அப்படின்னா ஔவையார். அணுவை துளைத்து, அணுங்கிறது இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப ஒரு சிறிய இதை தான் வந்து அணு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அந்த அணுவை துளைச்சி அதுக்குள்ளே ஒரு 7 கடலை புகட்டினா எப்படி இருக்கும்? அதை மாதிரி புகட்டக்கூடிய அளவுக்கு இருக்கும். எனது குறுகத்தரித்த குறள். இந்த 2 அடியில் அவ்வளோ பெரிய கருத்துக்களை திருக்குறள் சொல்லுது அப்படின்னு கம்பேர் பண்ணுறாங்க ஔவையார். அதாவது ஒரு அணுவை துளைச்சி அதுக்குள்ளே 7 கடலை புகட்டினா எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு ஒரு சின்ன குறள் தான். அணுங்கிறது சின்னது தான், ஆனால் அதை 7 கடலை உள்ளே புகட்டுற அளவுக்கு இடம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. திருக்குறளை கம்பேர் பண்ணி சொல்கிறாங்க. திருக்குறளில் 2 அடி தான், ஆனால் அது வந்து பல கருத்துக்களை சொல்லுது. எவ்வளோ பெரிய கருத்துக்களை, எவ்வளோ பெரிய இலக்கியங்கள் சொல்லக்கூடியதை இந்த 2 அடியில் சொல்லிட்டு போயிடுது அப்படின்னு பெருமையாக சொல்லியிருப்பாங்க. இது எங்கே சொல்லியிருப்பாங்களா? திருவள்ளுவ மாலையில் அவங்க பாடிய பாடல் தான் இது. இதே மாதிரி அணுவு அப்படிங்கிற இடத்துல கடுகை அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா அது யார் பாடியிருப்பா அப்படின்னா இடைக்காடர். கடுகை துளைத்து 7 கடலை புகட்டி குறுகத்தரித்த குறள்னு சொன்னவர் யார் அப்படின்னா இடைக்காடர். அதேமாதிரி அணுவை சதக்கூறிட்ட கோரினும் அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னா கம்பர். ஸோ இதை சேர்த்து படிச்சுக்கோங்க. அடுத்ததாக ஔவையாருடைய வாக்கு என்னது? அறம் செய்ய விரும்பு, இளமையில் கல், ஊக்கமது கைவிடல். இதோட 3 ஆத்திச்சூடி நம்ம பார்த்துருக்கோம். அடுத்ததாக ஔவையார் பற்றி ஒரு பாடம் என்ன அப்படின்னா 8ஆம் வகுப்பில் கொடுத்துருக்காங்க, இயல் 7ல் அறிவுசால் ஔவையார் அப்படிங்கிற ஒரு பாடம். அந்த கதையில் என்ன அப்படின்னா ஔவையார் வந்து அதியமானை வந்து சந்திக்கிறதுல என்ன ஒரு விஷயம் அப்படின்னா ஔவையாருக்கு வந்து அவங்க ஒரு கனியை சாப்பிட்றதுக்கு கொடுக்குறாரு. இப்போ நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன படிக்கணும் அப்படின்னா இதை ஔவையார் தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா முன்னோர். யாருடைய முன்னோர்? அதியமானுடைய முன்னோர் தான். பல கடல்களுக்கு அப்பால் எங்கோ தொலைவில் இருந்த ஒரு நாட்டிலேருந்து இந்த தமிழ்நாட்டுக்கு கரும்பை கொண்டு வந்தவர்கள் அவங்களுடைய முன்னோர் அப்படின்னு ஔவையார் வந்து பெருமையாக சொல்கிறாங்க. அப்போது கரும்பை எங்கள் தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்தது யாரோட முன்னோர் அப்படின்னு கேட்கலாம். அதியமானுடைய முன்னோர். ஸோ அது இனிமையானது, அதனால தான் நீ கொடுக்கக்கூடிய கனியும் வந்து இனிமையாக இருக்குது அப்படின்னு அவங்க சொல்கிறதும், அதுக்கு இவங்க வந்து உங்களுடைய பாடல் அதை விட இனிமையானது அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. இது வந்து நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். அதியமான் வந்து வாழ்வதற்கு நீண்ட நாள் வாழ்வதற்கான ஒரு நெல்லிக்கனி கிடைக்கும். அதை வந்து அவன் உண்ணாமல் யார் கொடுப்பா? அது ஔவையாருக்கு வந்து அதை கொடுப்பார். அதுதான் இந்த கதை. ஆனால் நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கரும்பு அங்கேருந்து கொண்டு வந்தது அதியமானோட முன்னோர், பல கடல் தாண்டி கொண்டு வந்தது அதியமானோட முன்னோர் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். அதே மாதிரி சிறு இலை நெல்லி தீங்கனி குறியாது ஆதல் நின்னகத்து அடக்கி சாதல் நீங்க எமக்கு ஈந்தனையே அப்படின்னு பாடியவர் யார் அப்படின்னா ஔவையார் தான். சிறிய இலை போன்ற இலைகளை உடைய நெல்லி மரத்தில் விளைந்த அந்த நெல்லிக்காய், அந்த நெல்லிக்கனியை, சுவையுடைய கனியை குறியாது நீ வைத்து கொள்ளாது, உணவை நீ சாப்பிடாம, ஆதல் நின்னகத்தை அடக்கி உன்னுடைய உள்ளத்தை அடக்கி சாதல் நீங்கள் இறப்பை வந்து நீக்கக்கூடிய ஒரு தன்மையுடைய அந்த நெல்லிக்கனியை நீ உண்ணாமல் கட்டுப்பாடோடு இருந்து எமக்கு கொடுத்து எமக்கு தந்தாயே அப்படின்னு ஔவையார் வந்து சொல்கிறாங்க. இப்போ இந்த பாடல் வரிகளை கொடுத்து இது யாரை பற்றி கூறியது அப்படின்னு கேட்டால் அதியனை பற்றி சொல்கிறாங்க. யார் இதில் சிறிலை நின்னகம், இதில் அப்படிங்கிறது யாரை குறிக்கப்படுகிறது அப்படின்னா யார்? அதியனை குறிக்கப்படுது. அது சொன்னவர் யார் அப்படின்னா ஔவையார். அடுத்த சீனில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இப்படி பேசிகிட்டு இருக்கும்போது கொடுத்துட்டாங்க. அதியமானுக்கும் யாருக்கும் பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறது தெரியணும். அதியமானுக்கும் யாருக்கும் அப்படின்னா மன்னன் தொண்டைமான் அப்படிங்கிற ஒரு மன்னனுக்கும் அதியமானுக்கும் பிரச்சனை இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை இதில் சொல்கிறாங்க. அடுத்து தொண்டைமான் இடத்துக்கே வந்து ஔவை போய் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அதியமானுடைய பெருமையை பற்றி சொல்கிறாங்க. இங்கே வந்து நீ வச்சுருக்கக்கூடிய பொருட்கள், படைக்கலத்தில் இருக்கக்கூடிய பொருள் எல்லாம் புதுசாக பளபளன்னு இருக்குது. அதனால் நீ வந்து போரில் இது வரைக்கும் பெரிய அளவில் போரில் ஈடுபட்டிருக்க மாட்டேன். ஆனால் அதியமானோட அந்த படைக்கலத்தில் போய் பார்த்தோன்னா எல்லாம் ரத்தக்கரையாக இருக்கும் அப்படின்னா அடிக்கடி அவன் போர் செய்யக்கூடிய ஒரு ஆள். அதனால் நீ வந்து சமாதானமாக போகிறது உனக்கு நல்லது அப்படின்னு சொல்லி அந்த பெரிய போரை வந்து நிப்பாட்டினாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த பாடலோட இப்போ நம்ம பார்த்தோம்ல அந்த பொருள், அந்த பாடல் தான் இது. இவ்வே பீலி அணிந்து மாலை சூட்டி கண்திரள் நோன்
கால் திருத்தி நெய் அணிந்து கடியுடை வியன் நகர் அவ்வே அவ்வே. இது வரைக்கும் என்ன சொல்கிறாங்க, இங்கே வந்து மயில் தொகை போட்டு மாலை சூட்டி இந்த மாதிரி சிறப்புகள்லாம் செஞ்சு இந்த படைக்கலமே ரொம்ப அழகாக காட்சி அடிக்கிறது. ஆனால் அவ்வே பகைவர் குத்தி கோடு நுதி சிதைந்து கொல்துறை குற்றில மாதோ என்னும் உண்டாயின் பதம் கொடுத்து இல்லான் உடன் உண்ணும் இல்லோர் ஒக்கல் தலைவன் அண்ணல் எம் கோமான் வை நுதி வேலே. இங்கே என்ன சொல்கிறாங்க, இப்போ அதியமானுடைய படைக்கலத்தை பற்றி சொல்கிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய போர்க்கருவிகளெல்லாம் பகைவருடைய உடலை குத்தி கிழித்து அப்படிப்பட்ட சிறப்பை உடைய அந்த படைக்கருவிகள்லாம் அதியமான் கிட்டே இருக்குது. அவனோட படைக்கலம் அப்படி இருக்குது. அதனால் போரை தவிர்க்கிறது வந்து அவன் பல போர்களை நடத்தி வெற்றி கொண்டவன். அதனால் அவங்ககிட்ட சண்டைக்கு போகிறது உனக்கு பெரிய அழிவை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி அந்த பாடலில் சொல்லியிருப்பாங்க. அப்போது இவ்வே பீலி அணிந்து அப்படின்னு தொடங்கக்கூடிய பாடலை யார் சொல்கிறா அப்படின்னா ஔவையார் சொல்கிறாங்க. யார்கிட்ட சொல்கிறாங்க அப்படின்னா தொண்டைமான் மன்னன்கிட்ட சொல்கிறாங்க. அதனால் அவன் என்ன செஞ்சிட்டான் அப்படின்னா கடைசி சமாதானமாக போர் இல்லாமல் அந்த பிரச்சனையை முடிச்சு வைக்கிறாங்க ஔவையார். அடுத்ததாக 9th இந்த நீர் பாடத்தில் ஒரு பாடல் வரிகள் இருக்கும். சனி நீராடுங்கிறது யாருடைய வாக்கு? ஔவையுடைய வாக்கு. அப்போ அறம் செய்ய விரும்பு ஊக்கமது கைவிடேல் இயல்வது கரவேல். இப்போ சனி நீராடு அப்படிங்கிறதும் ஔவையாருடைய வாக்கு. பாடுபட்ட பணத்தை தேடி புதைத்து வைக்காதீர், அதுவும் ஔவையாருடைய வாக்கு. அடுத்த 10th இந்த காற்று கேட்கிறதா என் குரல் அப்படிங்கிற பாடத்தில் ஔவையார் பற்றி ஒரு குறிப்பு கொடுத்துருப்பாங்க. ஔவையாரில் நிறைய ஔவையார் இருந்திருக்காங்க. அதில் ஒரு ஔவையார் தான் இந்த பிற்காலத்தில் இருக்கக்கூடிய பிற்கால ஔவையார். அவங்க தன்னுடைய குரல் ஞானக்குரல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஔவையாருடைய நூல் வந்து ஞானக்குரல். அந்த ஞானக்குரலில் வாயு தாரணை அப்படிங்கிற ஒரு அதிகாரம் 49வது குரல், அது ஔவை குரல் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை ஞானக்குரல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் எந்த அதிகாரம் அப்படின்னு கேட்டோம்னா வாயு தாரணை அப்படிங்கிற ஒரு அதிகாரம். அந்த அதிகாரத்தில் ஒரு குரல் இருக்குது. என்ன அப்படின்னா, வாயு வழக்கம் அறிந்து செறிந்த அடங்கில் ஆயுள் பெருக்கம் உண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோட பொருள் என்ன அப்படின்னா, வாயு வழக்கம், வாயு அப்படிங்கிறது காற்று, காற்று வழக்கம் அப்படிங்கிறது காற்றை நம்ம உள்ளே எடுத்துக்கக்கூடிய அந்த காற்றை பற்றிய ஒரு விஷயம். அறிந்து, காற்றை பற்றி நல்லா அறிந்து செறிந்த அடங்கில் அப்படின்னா காற்றை எப்படி உள்ளே எடுக்கணும், சுவாச காற்றை வந்து எப்படி உள்ள காற்றை இழுக்கணும், அதை எப்படி உள்ளே நிப்பாட்டி வைக்கணும், எப்படி அதை வெளியிடணும் அப்படிங்கிறத விஷயத்தை தெரிந்து அந்த மூச்சு பயிற்சி பண்ணணும் அப்படின்னா ஆயுள் பெருக்கம் உண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாழ்நாள் வந்து நீடிக்கும், தன்னுடைய ஆயுட்காலம் வந்து நீடிக்கும். எப்படின்னா மூச்சு பயிற்சியை முறையாக செய்தால் எப்படி அதை உள்ளே இழுக்கணும், அந்த காற்றை எப்படி நிப்பாட்டி வைக்கணும், அந்த காற்றை எப்போது வெளியிடணும், எவ்வளோ நேரம் நிப்பாட்டி வைக்கணும், இந்த மாதிரி பயிற்சிகளை மூச்சு பயிற்சியை மேற்கொண்டால் நீண்ட காலம் வாழலாம் அப்படின்னு ஔவையார் சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக விருந்து போற்றுதும் அப்படிங்கிற பாடத்தில் ஔவையாருடைய பாடல் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, ஒன்று வந்து கொன்றை வேந்தனில் உள்ள ஒரு பாடல் வரிகள், மருந்தே ஆயினும் விருந்தோடு உண் அப்படிங்கிறது தான் கொன்றை வேந்தனில் உள்ள ஒரு பாடல். அப்போ மருந்தே ஆயினும் விருந்தோடு உண் அப்படிங்கிற ஔவையார் பாடல் இடம்பெற்றுள்ள நூல்னு கேட்டாங்கன்னா கொன்றை வேந்தன். மருந்தே இருந்தாலும் ஒரு நல்ல உயிரை காக்கக்கூடிய ஒரு மருந்து, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மருந்து, அப்படி இருந்தாலும் விருந்தோடு உண் அப்படின்னா பகிர்தலோடு, விருந்தோம்பலோடு சுற்றி இருக்கக்கூடிய எல்லாரோடையும் பகிர்ந்து அதை சாப்பிடுவதே வந்து பெரிய விஷயம், சரியான விஷயம் அப்படின்னு ஔவையார் சொல்லியிருக்காங்க. அடுத்து ஒரு தனிப்பாடல் பற்றி சொல்லியிருக்காங்க. ஔவையாருடைய தனிப்பாடல் ஒன்று இருக்குது. அது என்ன சொல்லுது அப்படின்னா, வரகு அரிசி சோறும், வரகு அரிசியில் செய்யப்பட்ட சமைத்த ஒரு சோறு, அந்த சாப்பாடுக்கு கூட்டு என்ன அப்படின்னா வழுதுணங்காய் வாட்டும், அதாவது நல்ல ஒரு அனலில் வாட்டின ஒரு கத்தரிக்காய். அப்போது வரகரிசி சோறு, கத்தரிக்காய் குழம்பு எல்லாம் கூட்டுன்னு வச்சுக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு கத்தரிக்காயும் செஞ்சுருக்காங்க. வரகரிசியும் சாப்பாடு சோறு மாதிரி பொங்கி வச்சுருக்காங்க. முரமுரனவே புளித்த மோர், முரமுரன்னு இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு புளித்த ஒரு மோர் திறமுடனே. இது எல்லாம் வந்து ஔவையாருக்கு ஒருத்தர் விருந்தளித்திருக்கிறார். அவர் யார் அப்படின்னா புல்வேலூர் பூதன் அப்படிங்கிற ஒருத்தர் ஔவையாருக்கு வந்து விருந்தளிக்கிறார். அதை சொல்கிறாங்க. என்னெல்லாம் வரகரிசி சோறு இருந்துச்சு, நல்ல ஒரு கத்தரிக்காய், நல்ல ஒரு தீயில வாட்டப்பட்ட ஒரு நல்லா சமைக்கப்பட்ட ஒரு கத்தரிக்காய் கூட்டு, அதே மாதிரி நல்ல ஒரு மோர், முறுமுறுன்னு இருக்கக்கூடிய ஒரு மோர். இந்த மோர் எல்லாம் திறமுடனே வேலூர் பூதன் புரிந்து விருந்து இட்டான் எல்லா உலகம் பெறும். இது எல்லா உலகம் பெறும் அப்படின்னா அப்படி அவன் அன்புடன் படைத்த அந்த சாப்பாடு எதற்கு ஈடாகும் அப்படின்னா இந்த உலகத்தையே, எல்லா உலகம் பெறும், இந்த உலகத்தையே அதுக்கு ஈடாக கொடுத்தாலும் ஈடாகும். அப்படிப்பட்ட ஒரு உணவை அன்போடு எனக்கு
கொடுத்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அது யார் கொடுத்தா அப்படின்னா புல்வேலூர் பூதன் அப்படிங்கிற ஒரு நபர் ஔவையாருக்கு விருந்தளித்திருப்பார். அடுத்ததாக ஔவையார் விருது. இந்த பெண்கள் பற்றிய ஒரு பாடம் இருக்கும். அந்த பாடத்தில் சின்னப்பிள்ளை, மதுரை சின்னப்பிள்ளை அவர்கள் வந்து அவங்க நிறையா விருது வாங்கியிருப்பாங்க. அதில் என்ன விருது அப்படின்னா, முதல்ல பெண் ஆற்றல் விருது, ஸ்ரீ சக்தி புரஸ்கார் விருது யார் கையால் வாங்கியிருப்பாங்க அப்படின்னா வாஜ்பாய் அவர்களுடைய கையால் வாங்கியிருப்பாங்க. அடுத்து தமிழக அரசுடைய ஔவை விருது வாங்கியிருப்பாங்க. தூர்தர்ஷனுடைய பொதிகை விருது வாங்கியிருப்பாங்க. தாமரை திரு விருதும் யார் வாங்கியிருப்பா அப்படின்னா மதுரையுடைய சின்னப்பிள்ளை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இப்போ அம்மா தான் வாங்கியிருப்பாங்க. அவங்க ஔவை விருதும் வாங்கியிருக்காங்க. அப்போ ஔவை விருது வாங்கினாங்க அப்படின்னு கேட்டிருந்தா சின்னப்பிள்ளை அவர்கள் நமக்கு ஞாபகம் வரணும். ஏன்னா அவங்களும் ஒரு பாட்டி, ஔவையார் பேரில் அவங்களுக்கு விருது கொடுக்குறாங்க. அடுத்ததாக சங்க இலக்கியத்தில் அறம் அப்படிங்கிற பாடத்தில் ஔவையார் வந்து அதிகமான புகழ்ந்து பேசியிருப்பார். என்ன பேசியிருப்பாங்க அப்படின்னா, உலகமே வறுமையுற்றாலும் கொடுப்பவன் அதியன் அப்படிங்கிறார் வள்ளுவர், ஔவையார். உலகமே வறுமை, இந்த உலகமே வறுமையாக இருக்குது அப்படின்னாலும் அவனும் வறுமையில் இருந்தாலும் எதையாவது கொடுக்கக்கூடிய ஒரு பண்பை உடையவன் தான் யார்? அதியன் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்கிறா பெருமையா? ஔவையார்னா அதியமான பற்றி தான் பேசியிருப்பார். உலகமே வறுமையுற்றாலும் கொடுப்பவன் அப்படின்னு யார் அப்படின்னு கேட்கலாம். அதியன். இதை சொன்னவர் யார் அப்படின்னு கேட்டால் ஔவையார். அதே மாதிரி ஆத்திச்சூடின்னு கொடுத்துருப்பாங்க. ஔவையாருடையது ஆத்திச்சூடி, பாரதியாருடையது புதிய ஆத்திச்சூடி, நெல்லை சு. முத்து அவர்களுடையது அறிவியல் ஆத்திச்சூடி. இந்த மூணையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஔவையார் ஆத்திச்சூடி, பாரதியார் புதிய ஆத்திச்சூடி, அறிவியல் ஆத்திச்சூடி, நெல்லை சு. முத்து. ஏற்கனவே கல்வியோட சிறப்பு பார்த்தோம். இளமையில் கல் ஔவையார் சொன்னது, கல்வி அழகே அழகுன்னு சொன்னது நாலடியார், துணையாய் வருவது தூயர் நற்கல்வி அப்படின்னு சொன்னது திருமந்திரம். அப்போ ஔவையாருடைய கூற்றுகள் நிறையா பார்த்துட்டோம். என்னது? பாடுபட்ட பணத்தை தேடி புதைச்சி வைக்காதீங்க, இளமையில் கல், ஊக்கமது கைவிடையில், அறம் செய்ய விரும்பு, இந்த மாதிரி நிறைய அணுவை துளைத்து ஏழ்கடலை புகுத்தி குறுக்க குரல் அப்படிங்கிறத பார்த்துட்டோம். அடுத்து நெல்லிக்கனி, சிறியிலே நீங்கள் தீங்கனி அப்படிங்கிற விஷயத்தை நான் சொன்னது ஔவையார். ஸோ நிறையா குரல் அவருடைய கூற்றுகள் பார்த்துருக்கோம். அடுத்ததாக 11th 4வது பாடம் படைப்பாக்க உத்திகள் அப்படிங்கிறதுல ஒரு ஔவையார் பாடல்கள் கொடுத்துருக்காங்க. வழக்கம் போல் ஔவையார் யாரை பற்றி சொல்லியிருக்கிறாரு? அதியமானை பற்றி சொல்லியிருக்காரு. இது ஒரு புறநானூறு பாடல். புறநானூரில் ஔவையாரை பற்றி சொன்ன பாடல் இடம்பெற்றிருக்கு. இந்த பாடல் என்ன அப்படின்னா, ஊர் குருமாக்கள். இந்த ஊர் குருமாக்கள் அப்படிங்கிறது யாரை சொல்கிறாங்க அப்படின்னா, ஊரில் இருக்கக்கூடிய குருமாக்கள் அப்படிங்கிறது சின்ன குழந்தைகள். அந்த குழந்தைகள் வந்து வெண்கோடு கலா ஆலின் நீர்த்துறை படியும் பெருங்களிர் போல. அந்த கோடுங்கிறது கொம்பு அப்படிங்கிற பொருளில் தமிழில் வரும். வெண்மையான கொம்பு அப்படிங்கிறது அதோடைய தந்தத்தை குறிக்கக்கூடியது. அந்த அதில் இருக்கக்கூடிய அந்த கொம்பு, அந்த ரெண்டையும் அந்த கொம்புகளை என்ன செய்கிறாங்க அப்படின்னா கழுவுதல், தண்ணீர் வச்சு என்ன செய்கிறாங்க அப்படின்னா அந்த குழந்தைகள் விளையாடுறாங்க, தண்ணி தெளிக்கிறாங்க. நீர்த்துறை படியும் பெருங்களிர் போகிற. ஆனால் அந்த யானை என்ன செய்யுது? அந்த குழந்தைகளுக்கு கொடுக்குது. யானை வந்து அந்த குழந்தைகளை ஒன்றுமே செய்யலை. இந்த குழந்தைகள் விளையாடுறாங்க யானை மீது. அதை தான் இதில் சொல்கிறாங்க அப்படின்னா, குளத்தில் சிறு பிள்ளைகள் யானை மீது நீரை எரித்தும் வெண்கொம்புகளை கழுவியும் விளையாடுவாங்க. ஆனால் இனியவை பெருமை எமக்கே. அப்படிப்பட்ட பெருமை தான் எமக்கு. என்ன அப்படின்னா, அவனை வந்து நான் சிறு குழந்தைகள் விளையாடும் போது எப்படி அந்த யானை வந்து அன்பாக ஏற்றுக்கொள்கிறதோ அதே மாதிரி அதியமான் யாருக்கு இனிமையானவன்? பரிசிலருக்கு பரிசு பெற்று வரக்கூடிய அந்த புலவர்களுக்கு ரொம்ப இனிமையானவன். அதே நேரம் மற்ற அதன் துன்னரும் அப்படிங்கிறது யார்? துன்னலரை சாடும் அப்படின்னு வரும் பார்த்துருக்கீங்களா? துன்னர் அப்படின்னா பகைவர். கடாம் போல இன்னாய் பெருமை. பகைவரால் கிட்டவே நெருங்க முடியாத ஒரு அளவுக்கு பெருமை மிகுந்தவன் நின் ஒண்ணாதவர்க்கே. யாருக்கு? அவனுக்கு எதிரியை நின்று பார்த்தோம் அப்படின்னா அவன் யானைக்கு மதம் பிடிச்சா எப்படி இருப்போமோ அப்படி வந்து நடந்து கொள்வான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ யானை இதில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு யானை பெருங்களிர் மாதிரி அதியனை வந்து கம்பேர் பண்ணுறாங்க. ஒரு பெரிய யானை, அந்த யானை மாதிரி தான் அதியன். அந்த யானை வந்து குளத்தில் போய் சின்ன குழந்தைகளெல்லாம் நீர் தெளித்து விளையாடும்போது ரொம்ப பொறுமையாக அன்போடு இருக்கும். அதே மாதிரி தான் தன்னை தேடி வரக்கூடிய புரோலர்களுக்கு இனிமையானவனாக காணப்படக்கூடியவன் அதியமான். ஆனால் அதனோட இன்னொரு பக்கம் இருக்குது. என்னது? அதே யானைக்கு மதம் பிடித்தால் பகைவரும் அவனால் கிட்ட கூட நெருங்க முடியாது பகைவரால். அப்படிப்பட்ட ரொம்ப பெருமை வாய்ந்தவன் தான் யார்? பகைவருக்கு இன்னாதவன், இவங்களுக்கு நண்பன் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக 12ஆம் வகுப்பில் 89வது பக்கத்தில் ஒரு புறநானூறு பாடல் இருக்குது. அந்த பாடலை பாடியவர் ஔவையார் தான். அந்த பாடலுடைய கருத்து பார்க்குறதுக்கு முன்னாடி நூல்வழி பார்த்துடலாம்.
சிற்றரசனாக இருக்கக்கூடிய அதியமான் நெடுமானஞ்சின்னு சொல்லுவாங்க. இந்த அதியமானை வந்து முதல்ல பார்க்க போகும்போது அதியமான் பரிசில் தராமல் காலம் நீட்டித்த போது ஔவையார் பாடிய பாடலாக கொடுக்கப்படுது. அதுக்கப்புறமா என்ன செய்கிறாங்க, அவங்களுடைய அவைக்கள புலவராகவே மாறிடுறாங்க. நட்பு பாராட்டிய அவை, அவருக்காக தூது சென்றவர், அவருடைய அரசவை புலவராக இருந்திருக்காங்க. இவர் பாடல்கள் அப்படின்னு பார்க்கும்போது அகநானூரில் 4 பாடல்கள், குறுந்தொகையில் 15 பாடல்கள், நற்றினியில் 7 பாடல்கள், அதிகமாக புறநானூற்றில் 33 பாடல்கள் என ஔவையாருடைய பாடல்கள் 59 பாடல்கள். அதிகம்னு பார்த்தா புறநானூறு 33, குறைந்தது அப்படின்னு பார்த்தோம்னா அகநானூற்று 4, குறுந்தொகையிலையும் நற்றினிலையும் பாடியிருக்காங்க. மொத்தம் 59 பாடல்கள். இப்போது புறநானூறு 8 தொகை நூலில் 1, புறப்பொருள் பற்றியது, புறம்பாட்டுன்னு அழைக்கப்படுது, தமிழர்களுடைய நாகரிகம் பற்றிலாம் சொல்லுது அப்படிங்கிறத இதில் சொல்லியிருக்காங்க. இப்போ அந்த பாடலை பார்க்கலாம். கல்வியின் சிறப்பு தான், இதுவும் கல்வியின் சிறப்பு தான். என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, வாயிலோயே அது யாரை குறிக்கிறது அப்படின்னா, வாயில் காப்பவனை குறிக்கிறது. இப்போ அந்த வாசலில் அந்த கேட்டில் நுழையும் போது வாயில் காப்பான் தடுத்து நிறுத்தும்போது அவங்ககிட்ட சொல்கிறாங்க என்ன விஷயத்தை, வாயிலோயே வாயில் காப்பவனே அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, வள்ளியோர் அப்படின்னா வள்ளல் தன்மையுடையவர்கள். அவங்கக்கிட்ட போய் செவி முதல் வயங்கு மொழி, ரொம்ப ஒரு அறிவுபூர்வமான மொழியை அவனுடைய அந்த வள்ளல்களுடைய செவி கேட்க தாம் உள்ளியது முடிக்கும் உடை உள்ளத்து. அப்படி அந்த வள்ளல்களுக்கு நாங்கள் சொல்லக்கூடிய விரும்பக்கூடிய கருத்துக்களை அவனுடைய காதிலே போடக்கூடிய திறமை வாய்ந்தவங்களாக நாங்கள் இருக்கோம் அப்படின்னு முதல்ல சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட உள்ளம் எங்களுடைய உள்ளம். அதாவது வள்ளல்கள்கிட்ட போய் தைரியமாக அறிவு சார்ந்த சொற்களை அவனுடைய காதில் போடக்கூடிய அந்தளவுக்கு துணிச்சலான இதயமுடையவர்கள் நாங்கள். ஆனால் வரிசைக்கு வருந்தும் பரிசில் வாழ்க்கை பரிசிலருக்கு அடையா வாழி. வரிசைக்கு வருந்தும் அப்படின்னா, ஆனால் அந்த பாடலுடைய தன்மை அறிந்து அந்த வள்ளல் வந்து சரியான பரிசு கொடுக்க மாட்டானா அப்படின்னு ஒரு வருந்தக்கூடிய உள்ளமுடையதான் எங்கள் உள்ளம். அதாவது ஒன்று என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இங்கே போய் மன்னன்ட்ட சொல்கிறாங்க. மன்னன்கிட்ட என்ன மாதிரி சொல்லுவாங்க அப்படின்னா, பாடல்களில் அவனுடைய செவி கேட்க ரொம்ப தைரியமான துணிச்சலான சில வார்த்தைகளை, அவனுக்கு பிடிக்கலங்கிறது ரெண்டாவது, அப்படிப்பட்ட ஒரு துணிச்சலை உடையவங்க, அப்படி ஒரு நல்ல அறிவுரையை சொல்லக்கூடிய துணிச்சலுடைய அவங்களுடைய உள்ளம் எப்படி இருக்குமான்னா, வரிசைக்கு வருந்தும் அந்த பாட்டுடைய அருமை அறிந்து அவன் பொருள் நமக்கு தருவானா அப்படிங்கிற எண்ணத்தை, அந்த வருந்தக்கூடிய உள்ளத்தை கொண்டவர்கள்னா, இப்பரிசில் வாழ்க்கை பரிசிலருக்கு அடையா வாயிலோயே அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட உள்ளமுடைய இந்த பரிசிலர் அப்படின்னா பாடல் பாடி பரிசு பெற்றக்கூடிய ஒரு புலவர்கள். அப்படிப்பட்டவங்களுடைய வாழ்க்கை எங்கள் வாழ்க்கை, அதனால் எங்களுக்கு வழியை அடைக்காதே அப்படின்னு சொல்கிறாங்க. நீ வந்து அதியமானை பார்ப்பதற்கு நீ தடையாக இருக்காதே அப்படின்னு சொல்கிறாங்க. கடுமான் தோன்றல் நெடுமான் அஞ்சி, ரொம்ப விரைந்து ஓடக்கூடிய குதிரைகளை ஓடிய அதியமான் தன் அறியிலன் கோல், தன்னை பற்றி அறியாமலாம் இருக்கான். அவனை பற்றி தெரியலையா, என்ன அறியிலன் கோல், அவன் என்ன தெரியாமல் இருக்கான், அவனால தான் இந்த உலகம் இயங்கிக்கிட்டு இருக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கானா. அதாவது அவர் வெயிட் பண்ண வைக்கிறதுனால அவர் மட்டும்தான் இந்த உலகத்தில் எல்லாருக்கும் கஷ்டப்பட்டவங்களுக்கு பொருள் கொடுக்குற மாதிரி அவர் நினச்சிக்கிட்டு இருக்காரா. அறிவும் புகழும் உடையோர் மாய்ந்தன வருந்தலை உலகமும் அன்றே. அதனால் அறிவு புகழ் உள்ளவங்க, இந்த உலகத்தில் உள்ளவங்க எல்லோரும் இறந்து போயிட்டாங்களா அப்படின்னு அவர் நினைக்கிறாரா. வருந்தலை உலகம் அன்றே, அப்படி அந்த உலகம் வந்து இன்னும் அழிந்து விடவில்லை. அதனால் காவினம் கலன் அப்படிங்கிறது இங்கே யாழை குறிக்கிறது. அவங்க பாட்டு பாடி தான் இசை மீட்டி தான் என்ன செய்வாங்க அப்படின்னா பரிசில் பெறுவாங்க. அப்போது நான் அதை எடுத்துக்கிறேன், நீ உள்ள விடலைன்னா அதியமான் மட்டும்தான் பொருள் கொடுப்பான்னு அவன் நினச்சிக்கிட்டு இருக்கானா, நான் என்ன செய்கிறேன், என்னுடைய அந்த யாழை எடுத்துக்கொள்கிறேன். சுருக்கினம் கலப்பை, களம் அப்படிங்கிறது அந்த யாழை வைக்கக்கூடிய கலன் அப்படிங்கிறது யாழ் அப்படின்னா, கலப்பைனா யாழை வைக்கக்கூடிய அந்த அவங்க பாடுவதற்கு என்னெல்லாம் பொருள் வச்சுருக்காங்களோ அந்த பொருளை வைத்திருக்கக்கூடிய ஒரு பை, அந்த பையை சுருக்கிக்கிட்டு நான் போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏதுக்காக அப்படி சொல்கிறாங்க, எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ அதியமானை பார்க்குறதுக்கு நீ உள்ள விடலை, அதியமான் மட்டும்தான் இந்த உலகத்தில் இந்த மாதிரி ஆட்களுக்கு எங்களை மாதிரி கல்வி கற்றவர்களுக்கு வந்து பொருள் அளிக்கக்கூடியவன் நினச்சிக்கிட்டு இருக்கானா. இல்லை, இந்த உலகத்தில் எங்கே போனாலும் எங்களுக்கு வாழ்க்கை இருக்குது அப்படிங்கிறத அவங்க சொல்லுவாங்க. மரங்கோல் தச்சன் கைவல் சிறார்ங்கிறது இது சிறுவரை குடிக்கக்கூடியது. ஒரு மரத்தை அறுத்து தொழில் செய்யக்கூடிய ஒரு தச்சனுடைய கையில் நிற்கக்கூடிய ஒரு குழந்தை, ஒரு சிறுவனாக இருந்தால் கூட அந்த சிறுவன் அந்த ஆயுதங்களை போய் அதான் அந்த ஆயுதத்தை உடைய காட்டகத்து அற்றே, ஒரு காட்டில் போய் அவன் ஏதோ விறகு வெட்டியாவது என்ன செஞ்சுக்கிடுவான், பொழைச்சிக்கிடுவான். அதே மாதிரி எத்திசை செல்லினும் அத்திசை சோரே, அதை மாதிரி
அதாவது ஒரு மரம் வெட்டி அந்த மரத்தை சரி செய்து ஒரு தொழில் செய்யக்கூடிய தச்சு தொழில் செய்யக்கூடிய ஒரு குழந்தை, அவனுடைய குழந்தை அந்த ஆயுதத்தை எடுத்துகிட்டு போய் காட்டில் போய் ஏதாவது ஒரு மரத்தை வெட்டியாவது பொழைச்சிக்கிடுவோம். அதே மாதிரி நாங்களும் இந்த கலனை எடுத்துக்கொண்டு கலப்பையில் எடுத்துக்கொண்டு, அதாவது யாழ் இந்த இசைக்கருவிகளை எடுத்துக்கொண்டு நாங்கள் எங்கேயோ போய் வேற ஒருத்தர்கிட்ட இந்த மாதிரி பாடல்களை சொல்லி நாங்கள் பிழைச்சிக்கிடுவோம். எத்திசை செல்லினும் அத்திசை சோறே, எங்கே போனாலும் எங்களுக்கு சாப்பாடு இருக்குது, அதனால் நீ உள்ளே விடு அப்படிங்கிற மாதிரி இந்த பாடல் வரிகளை சொல்லியிருப்பாங்க. பாடான் அப்படிங்கிறது ஒருவருடைய பாடான் திணை அப்படிங்கிறது ஒருவருடைய புகழ், வலிமை, கொடை, அருள் இதெல்லாத்தையும் சிறப்பு பாடக்கூடிய ஆண்மகனுடைய ஒழுக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. பாடு கூட்டல் ஆண் கூட்டல் திணை, அந்த பாடக்கூடிய ஒரு ஆண்மகனுடைய சிறப்பை பற்றி சொல்கிறது தான் பாடான் திணை. துறைங்கிறது பரிசில் துறை. பரிசில் துறை அப்படின்னா பரிசு பெறக்கூடிய காரணத்துக்காக பாடக்கூடிய ஒரு பாடல் தான் என்னது, பரிசில் துறை. பாயிலோனேன் அப்படின்னா வாயில் காப்போனே, வள்ளியோர்னா வள்ளல், வயங்கு மொழினா விளங்கக்கூடிய சொற்கள், வித்துனா விதைத்து, உள்ளியதுனா நினைத்து, உரன் அப்படின்னா வலிமை, வருந்தலை அப்படின்னா வெறுமையான இடம், காவினம் அப்படின்னா கட்டி கொள்ளுதல், கலன்னா யாழ், கலப்பைனா கருவையில் வைக்கக்கூடிய பை, மழு அப்படின்னா கோடாரி. அதைத்தான் இங்கே சொல்லியிருக்காங்க. வாயில் காவலனே, புலவர்களாக எங்களை போன்றவங்க வாழ்நிலை வள்ளல்களை அணுகி அவங்க செவிகளில் அறிவார்ந்த சொற்களை துணிச்சலுடன் விதைத்து நாங்கள் என்ன நினைக்கிறோமோ அதை முடிக்கக்கூடிய வலிமையுடையது. அதே மாதிரி அந்த வள்ளல்களை பற்றி நாம் எழுதக்கூடிய கவிதையோடைய சிறப்பை அறிந்து அவங்க பரிசு அளிக்கணுமே அப்படின்னு ஒரு வருந்தக்கூடிய உள்ளத்தை உடையதான் எங்களுடைய உள்ளம். அப்படிப்பட்ட பரிசில் இருக்குது. வாயிலர்களை அடைக்காத காவலனே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. விரைந்து ஓடக்கூடிய குதிரையை கொண்ட நெடுமானஞ்சி அவன் தகுதியை அறியாமலாம் இருக்கான், அவனை நம்பி தான் இந்த உலகத்தில் வறுமை உள்ளவங்க இருக்காங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்கானா. இவ்வுலகில் அறிவும் புகழும் உடையவங்க இன்னும் என்ன செய்யலை, முழுவதுமாக அழிந்து விடவில்லை. இந்த உலகமும் ஒன்றுமே இல்லாமல் போகல, அவன் மட்டும்தான் இந்த உலகத்தில் இருக்கானா? இல்லை, எங்களை மாதிரி புலவர்களுடைய பெருமை அறிந்து பரிசு தர பல பேர் இருக்காங்க. அதனால் என்னுடைய யாழை எடுத்துக்கிட்டேன், கருவி பையையும் எடுத்துக்கிட்டு கட்டிக்கிட்டேன். மரம் வெட்டக்கூடிய தச்சனுடைய தொழில் வல்ல பிள்ளைகள் என்ன செய்யும், கோடாரியோடு போய் காட்டுக்கு போனால் கூட அவங்க வெட்டுவதற்கு எதிராக ஒரு மதம் கிடைக்காமலாம் போயிடும். அதே மாதிரி எங்களுடைய கலைத்தொழில் இருக்குது எங்ககிட்ட, நாங்கள் இந்த உலகில் எங்கே போனாலும் அங்கே எங்களுக்கு உணவு கிடைக்கும், அங்கே பாராட்டு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக சிறுபானாற்றுப்படை, நல்லூர் நத்தத்தினார் எழுதின சிறுபானாற்றுப்படையில் ஒவ்வொரு வள்ளல்களை பற்றியும் சொல்லியிருப்பார். அதில் அதியனை பற்றியும் சொல்லியிருப்பார். அதியன் எந்த ஊரை சார்ந்தவன் அப்படின்னா தகடூரை ஆட்சி புரிந்தவன். தகடூருங்கிறது தான் தர்மபுரி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதில் ஒரு பாடல், மால்வரை கமல் பூஞ்சாரல், அதாவது கமல்கின்ற சாரல் கமல்கின்ற ஒரு மலைப்பகுதியில் கவினிய நெல்லி, அந்த மலையில் பறித்த ஒரு நெல்லிக்கனி, ரொம்ப ஒரு அரிதான ஒரு நெல்லிக்கனி, அமிழ்தம் போன்ற இனிமையான ஒரு நெல்லிக்கனி, விளைந்தீங்கனி, அப்படிப்பட்டு விளைந்த அந்த அரிய ஒரு தீம்கனி அப்படின்னா இனிமையான ஒரு கனியை யாருக்கு கொடுத்தான், அவ்வைக்கு இந்த உறவு சினம், உறவு அப்படின்னா நெஞ்சில், நெஞ்சில் சினமும் கனலும் ஒளி திகழ் நெடுவேல், ஒளி வீசுகின்ற ஒரு நெடுமையான ஒரு வேலை உடையவனாக கூடிய அரவுக்கடல் தானை, அரவுக்கடல் அப்படின்னா ஒலிக்கக்கூடிய கடல் படையை உடைய அதியமான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அதியமான் அவைக்கு நெல்லிக்கனி கொடுத்ததை நல்லூர் நத்தத்தனார் தன்னுடைய பாடலில் சொல்லியிருக்கிறார். அதுக்கான பாடல் இதுதான். நறுமணம் கமலும் பெரிய மலைச்சாரலில் இருந்த அழகுமிக்க நெல்லி மரத்துடைய கனி உயிர் நிலை பெற்று வாழ உதவும் அமுதத்தின் தன்மை உடையது. அது தனக்கு கிடைக்கப்பட்ட போது தான் உண்ணாமல் அவ்வைக்கு வழங்கியவன் தான் அதியன். வலிமையும் சினமும் ஒளியும் மிக்க வேலை உடையவன், கடல் போன்று ஒழிக்கக்கூடிய படையை உடையவன் அப்படின்னு அவனை பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ அதியமான் பற்றி பார்க்கும்போது அதியமான் நெடுமான்ஜின்னு சொல்கிறாங்க. தகடூர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய தர்மபுரியை தலைநகராக கொண்டு ஆட்சி பண்ணியிருக்கிறாரு. இந்த பகுதியில் உள்ள பூரிக்கல் மலைப்பகுதியிலேருந்து தான் நெல்லிக்கனியை ஔவையாருக்கு கொடுத்துருக்காங்க. ஔவையாருக்கு நெல்லிக்கனி கொடுத்தது நமக்கு தெரியும். ஆனால் எந்த மலைப்பகுதி, பூரிக்கல் மலைப்பகுதியிலேருந்து கொண்டு அதியமான் கொடுத்ததாக கூறப்படுகிறது. அடுத்ததாக 167வது பக்கம். அந்த 167வது பக்கம் என்ன பாடம் அப்படின்னா, இந்த நிதி இலக்கியத்தில் மேலாண்மை அப்படிங்கிற ஒரு பாடம். அந்த பாடலில் ஔவையாருடைய அந்த நல்வழியிலேருந்து ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, நிதி மேலாண்மை பற்றி ஒரு சிறப்பான ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, அந்த பாடலில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நிதி எப்படி கையாளணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு பாடல், அதுதான் நல்வழி பாடல். ஆன முதலில் அதிகம் செலவானால், ஆன முதல் அப்படிங்கிற முதல் அப்படின்னு சொல்லுவோம். முதல் அப்படிங்கிறது நம்மளை கையில் இருக்கக்கூடிய ஒரு தொகையோ ஒரு பொருளோ செல்வமோ, அப்போது நமக்கு இருக்கக்கூடிய அது வருமானமாக கூட இருக்கலாம். அப்போ அந்த முதல்ல அதிகம் செலவானால்
நம்ம வரவை விட அதிகமாக செலவு செய்தோமானால் முதல்ல என்ன செய்ய வேண்டியிருக்கும்? மானம் அழிந்து மதிகெட்டு, மானம் என்ன செய்யும்? நம்மளுடைய மானத்தை இழக்க வேண்டிய சூழ்நிலையில் நம்ம ஆளாவோம். அடுத்ததாக மதிக்கெட்டு, அறிவில்லாமல் போன திசை எல்லாருக்கும் கள்ளனாய் என்ன செய்வோம்? நம்ம போகக்கூடிய திசையில் எல்லாருடைய கண்களுக்கும் நம்ம ஒரு கள்ளனாய் தெரியும். பொருள் இல்லாமல் இன்னொரு பக்கத்துக்கு போகும்போது, பொருள் தேடி செல்லும்போது அடுத்தவன் நம்மளை கள்வர் அப்படின்னு சந்தேகப்படக்கூடிய சூழ்நிலை வரும். அப்போது அதைத்தான் சொல்கிறாங்க, வரவுக்கு மேலே அதிகமாக செலவு பண்ணி கடனாக ஆச்சுன்னா முதல்ல மானம் கெட்டு போயிடும், அதுக்கு பிறகு அறிவு கெட்டு போகும். போக திசையில் எல்லாம் எல்லாருக்கும் கள்ளனாய் நம்ம என்ன செய்வோம்? அவங்க கண்ணுக்கு படுவோம். 7 பிறப்பும் தீயவனாய், 7 பிறப்பிலும் ஒரு பிறப்பில் அல்ல 7 பிறப்பிலையும் தீயவனாய் எப்படி தெரிவோம்? நல்லார்க்கும் பொல்லானாம் நாடு. ஒரு நல்லவர்கள் கூட இவன் பொல்லாதவன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நம்மளுடைய வாழ்க்கை மாறிவிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வரவுக்கு ஏற்றால் போல் செலவு செய்யணும். அதை தாண்டி செலவு செய்யும்போது முதல்ல மானமழியும், அடுத்து மதிக்கெட்டு போகும். போகக்கூடிய திசையில் எல்லாருக்கும் கள்ளனாய் தெரிவோம், 7 பிறப்புலையும் தீயவர்களாய் தெரிவோம், நல்லவர்களுக்கு கூட நம்ம பொல்லாதவர்களாக தெரிவோம் அப்படின்னு சொல்லிட்டு நல்வழியில் ஔவையார் சொல்லியிருக்காங்க. 11ஆம் வகுப்பு சிறப்பு தமிழில் பேச்சுக்கலை அப்படிங்கிற ஒரு பாடம். அதில் பேச்சுக்கலை பற்றி ஒரு சிறப்பான ஒரு விஷயம் ஔவையார் பாடலில் கொடுத்துருப்பாங்க. ஆர்த்த சபை 101, 1001 புலவர், வார்த்தை 10,001 அப்படின்னு 3 கருத்துக்களை அது சொல்லுது. என்ன சொல்லியிருப்பாங்க? ஔவையார் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஆர்த்த சபை அப்படின்னா சான்றோர்கள் நிறைந்த ஒரு சபை, அதில் 101 அப்படின்னா 100 பேரில் ஒருத்தர் தான் அந்த சபையில் போய் அமரக்கூடிய தகுதியை பெற முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து என்ன சொல்கிறாங்க? 1001 புலவர், 1000 பேரில், இந்த உலகத்தில் 1000 பேரில் ஒருத்தரால் தான் இந்த புலவராக மாற முடியும், கவிஞராக மாற முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வார்த்தை 10,001, 10,000 பேரில் ஒருத்தரால் தான் வார்த்தை அப்படின்னா அவங்களால ஒரு சிறந்த பேச்சாளராக மாற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பேச்சுக்கலையை ரொம்ப சிறப்பாக சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது 100 பேரில் ஒருத்தர் தான் கற்றவர்களுடைய சபையில் போய் அமர முடியும், 1000 ஒருத்தரால் தான் புலவராக மாற முடியும், 10,000 ஒருத்தரால் தான் ஒரு பேச்சுக்கலையில் புகழ்பெற்று மேடை பேச்சில் புகழ்பெற்று விளங்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக 12ஆம் வகுப்பு சிறப்பு தமிழில் முதல் பாடம். இதில் ஔவையாரோட பாடல்கள் எல்லாமே கொடுத்துருக்காங்க. என்னது? மூதுரை, நல்வழி, கொன்றை வேந்தன், ஆத்திச்சூடி, இது எல்லாமே ஔவையாருடைய நூல்களாக கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக 125வது பக்கம் அட்வான்ஸ் தமிழில் நாடகங்களும் நவீன நாடக ஆசிரியர்களும் நாடகங்களும் அப்படிங்கிறதுல கொடுத்துருப்பாங்க. அதில் இன்குலாப் அவர்களுடைய நாடகங்கள் என்னெல்லாம் அப்படின்னா ஔவை, மணிமேகலை, இதெல்லாம் இன்குலாப் அவர்களுடைய நாடகமாக இருந்திருக்கு. ஔவைங்கிற பேரில் நாடகம் எழுதியவர் யார் அப்படின்னு கேட்டால் இன்குலாப் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஆப்ஷனில் இன்குலாப் இருந்தால் இன்குலாப் சொல்லலாம். இன்னும் நிறைய பேர் ஔவை பேரில் நாடகங்கள் எழுதியிருக்கிறாங்க. அதே மாதிரி அதே பாடத்தில் இன்னொரு விஷயம் சொல்லியிருப்பாங்க, பெண்ணிய அரங்க செயல்பாடுகளை இயக்கியவர்களில் முக்கியமானவர்கள் மங்கை, ஜீவா, பிரசன்னா ராமசாமின்னு குறிப்பிடுறாங்க. இதில் மங்கை அப்படிங்கிறவர் என்ன செஞ்சார் அப்படின்னா இன்குலாப் இப்போ தான் பார்த்தோம், அவர் எழுதிய ஔவை அப்படிங்கிற நாடகத்தையும் ராமானுஜம் எழுதிய மௌனகுரம் நாடகங்களையும் மேடையேற்றின பெருமை யாரை சாரும் அப்படின்னா மங்கை அப்படிங்கிறவங்கள சாரும். அதே இதில் மௌனக்குரல் அந்த குழுவை நடத்தியவங்க தான் மங்கை. பெண்களுடைய பிரச்சனைகளை பேசக்கூடிய நாடகங்களில் கவனம் செலுத்தினாங்க. அதில் தான் காலக்கனவு, ஔவை, குறிஞ்சிப்பாட்டு, மணிமேகலை, இந்த நாடகங்களெல்லாம் மேடையேற்றினாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதோட ஔவையார் பற்றி புத்தகத்தில் இருக்கக்கூடிய தகவல்கள் எல்லாம் முடிந்தது. அடுத்து பழைய புக்கில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம்.